பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு, நீங்கள் விரும்பும் வாழ்க்கை எப்படி இருந்தது. நான் இருக்குன்னு பேசலை, இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களாகிய நீங்களும் நானும் வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்று நாம் நினைக்கிறோம். பல நேரங்களில் அந்த வாழ்க்கை முன்பு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அது எப்படி இருந்தது என்று நமக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அதாவது மரணம் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, சரியா, நினைத்ததெல்லாம் நடக்கிற வாழ்க்கை, என்னங்க, அதே போல செழிப்பான ஒரு வாழ்க்கை, கடைசியாக போராட்டமே இருக்கக்கூடாதுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனிதர்களாகிய நீங்களும் நானும் பல நேரங்களில் யோசிப்போம். இந்த 5 காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கவனிக்கணும், மறுபடியும் சொல்கிறேன். சில பேருக்கு ஏன் இந்த மரணம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த மரணம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே. நமக்கு அருமையானவர்களை, ஒருவேளை நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நம்மளை பெற்றவங்களாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம். அவங்க இந்த சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்களே, அவங்க மரித்திருக்க மாட்டாங்களே, ஏன் இந்த மரணம் இருக்குது? நல்லா கவனிங்க. அப்போ மனுஷங்க மரணம் இல்லாத வாழ்வை விரும்புகிறார்கள். மரணம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், சரியா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அதே போல் எல்லாரும் செழிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும், சரிங்களா, எந்த பிரச்சனை போராட்டம் இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லி மனிதனுடைய நினைவு இன்னைக்கு அப்படி இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு, மரணம் வரும்போது நமக்கு பல வேதனைகளை கொடுக்குது. அதனால தான் சில பேர் யோசிக்கிறாங்க, ஏன் தான் இந்த மரணம்னு ஒன்று இருக்குதோ. ஏன்னா சில பேர் வாழ வயதில் மரிக்கும் பொழுது சில துக்கம் தாங்காமல், வேதனை தாங்காமல் ஒரு சிலர் கிறிஸ்துவை விட்டே பின்வாங்கி போயிருக்காங்க. ஏன் இவங்க மரிச்சாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவை விட்டே பின்வாங்கி போயிருக்காங்க. அதனால் மக்களுடைய ஆசை என்ன தெரியுமா? ஏன் மரணம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல, நோய் நொடி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல, நினச்சதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்ல, சரிங்களா, செழிப்பான வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு மனுஷனுடைய யோசனை சொல்லுது, புத்தி சொல்லுது. இப்போ நான் நடந்ததை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன். மரணம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சு கொடுக்க போகிறேன். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சு கொடுக்க போகிறேன். அதே போல் நினச்சதெல்லாம் நடக்கிற வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சு கொடுக்க போகிறேன். அதே போல் செழிப்பான வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சு கொடுக்க போகிறேன். அதே போல் போராட்டமே இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இது எல்லாமே பைபிளில் நமக்கு முன் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரியம் சொல்கிறேன், நமக்கு நன்கு தெரிந்தது ஆதாம் ஏவாள், சரியா, மரணம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா கர்த்தர் ஆதாமை சிருஷ்டித்து அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்து கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து ஆதாமை விட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம், சரியா, ஆதாமை அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா கர்த்தர் தான் ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அங்கு அழைத்து கொண்டு வந்து தான் சகல எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு, பெண்ணை உருவாக்கி கொடுக்குறாரு, அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும், அந்த வாழ்க்கையில் மரணம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு மரணம் இல்லாத வாழ்வு. இப்போ நமக்கு ஒரே ஆசை, மரணம் இல்லாத வாழ்வு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ அப்படிதான். அதனால தான் செய்திக்கு தலைப்பு, நீங்கள் விரும்பும் வாழ்க்கை எப்படி இருந்தது. அதான் இருந்ததுன்னு சொல்கிறேன். நான் இருக்க போகிறத தொடர்ந்து பேசுவேன். எப்படி இருந்தது நல்லா கவனிக்கணும். மரணம் இல்லாத வாழ்வை தான் கர்த்தர் முதலாவது மனிதனுக்கு கொடுத்திருந்தார். மரணம் இல்லாத வாழ்வு. ஆனால் நடந்தது என்ன? மரணம் இல்லாத வாழ்விலே மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனான்.
சரியா? இன்றைக்கும் மரணம் என்று ஒன்று இல்லை அப்படின்னா ஒன்று தெரியுமா, நிறைய மனுஷன் கர்த்தரையே தேட மாட்டான். இந்த மரண பயம் வரும்போது தான் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் யாரை நோக்கி கூப்பிடுறான்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அப்போ தான் அவனுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்ன காப்பாற்ற மாட்டாரான்னு சொல்லி மனுஷன் வர்றான். ஆனால் அந்த மரணம்னு ஒன்று இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. இப்போ உங்களுக்கு அதான விருப்பம், மரணங்கிறதே இருக்கக்கூடாதுங்க. எங்க மரணங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு தாங்க கர்த்தர் அவங்களை கொண்டு போய் ஏதேனில் வச்சாரு. ஆனால் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. அப்போ நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் விரும்பும் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், முதலாவது மரணம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துச்சு, தேவனை விட்டு அவங்கள பிரிக்கிற வாழ்க்கையாக இருந்துச்சு, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடுகிற வாழ்க்கையா இருந்துச்சு. என்ன வாழ்க்கை? மரணம் இல்லாத வாழ்க்கை. சரியா? அதுக்கப்புறம் தான் என்ன வருது? மரணமே வருது. அப்போ மரணம் இல்லாமல் இருக்கும் பொழுது மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். மனிதன் தேவன் உண்டாக்கி கொடுத்த ஏதேனிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். ஆனால் அப்படியே கொஞ்சம் வாங்க பார்ப்போம், நீங்கள் விரும்பாத மரணம் இன்னைக்கு சம்பவிக்குது. சரியா? நீங்களும் நானும் விரும்பலை, இத்தனை வயசில் செத்துடுறாங்களே இப்படி ஆகிப்போதேன்னு சொல்லி நீங்களும் நானும் விரும்பாத மரணம் ஒருவேளை சம்பவிக்குமே. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஆதி மனிதன் இழந்து போன தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, சரிங்களா, நமக்கு உறவு வருது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நான் இப்பொழுது மரித்தால் கர்த்தரோடு கூட இருப்பேன் என்கிற நிச்சயத்தையும் கர்த்தரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை எனக்கு உண்டாக்கி கொடுப்பதே எது தெரியுமா? மரணம்தான். இந்த மரணம் தான் என்னை தேவனோடு நித்திய காலமாக சேர்க்கிறது. ஆனால் நமக்கு எது பிடிக்கல? மரணம் பிடிக்கல. நமக்கு எதில் விருப்பம் இல்லை? மரணத்தில் விருப்பம் இல்லை. புரியுதா? அப்போ மனுஷங்க எதை விரும்புகிறாங்க? நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை எப்படி இருந்தது? நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை ஏன் இந்த மரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க? மரணமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? மரணமே இல்லாத வாழ்வை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். இப்போ பாருங்க, நீங்கள் விரும்பாத மரணம் என்கிற ஒரு பிரமாணம் இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ பாருங்க, மரண பயம் வந்தால் கர்த்தர் நோய் கதறான். இப்போ கர்த்தரை மனுஷன் என்ன செய்யறான்? தேடுறான். அடுத்தது, இந்த மரணம் என்னை கொண்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறது. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை எப்படி இருந்தது? முதலாவது வாழ்க்கை மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கை மனிதனை கீழ்ப்படியாதவனாய் மாற்றியது. மரணம் இல்லாத வாழ்க்கை மனிதனை தேவனை விட்டு பிரித்தது. மரணம் இல்லாத வாழ்க்கை ஏதேனை விட்டு ஆதாமை துரத்தியது. இப்போ யோசிங்க, அப்போ மரணம் இல்லாத வாழ்க்கை ஓகேயா, மரணம் இருக்கிற வாழ்க்கை ஓகேயா? யோசிங்க. நாளைக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.